வெல்கம் டு அவர் சேனல். இன்றைய தினம் ரேஷன் அட்டைக்கு 3 இலவச சிலிண்டர் தேர்தல் அறிக்கை 2026 பற்றிய அறிவிப்புகளை தான் பார்க்க போகிறோம். இந்த தேர்தல் வாக்குறுதி 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு எந்த கட்சிகள், ஆளும் கட்சி, எதிர்க்கட்சிகள் என எந்த கட்சியினர் இந்த அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இந்த இலவச 3 சிலிண்டர் எவ்வாறு வழங்கப்படுகிறது, 3 மாதங்களுக்கு வழங்கப்படுகிறதா, வருடத்திற்கு 3 சிலிண்டர் என அறிவிக்கப்பட்டுள்ளதா, என்ன வகையான நிபந்தனை, அதேபோல் இந்த தேர்தல் வாக்குறுதியின் மூலமாக யாரெல்லாம் பயன்பெற முடியும், அனைவருக்கும், அதாவது பொதுமக்கள் அனைவரும், இல்லத்தரசிகள் அனைவரும் இந்த வருடத்திற்கு 3 சிலிண்டர்களை பெற முடியுமா, அதேபோல் இதை தவிர, அதாவது 3 இலவச சிலிண்டர் அறிவிப்புகளை தவிர வேறு ஏதேனும் தேர்தல் அறிக்கையில், தேர்தல் வாக்குறுதிகளில் ஏதேனும் இடம்பெற்றுள்ளதா என்பதை தெரிஞ்சுப்போம். அதாவது 2026ஆம் ஆண்டு தேர்தல் மாதம் என்பதால், தேர்தல் வரக்கூடிய நேரம் என்பதால் தேர்தலுக்கான அறிவிப்புகளும், தேர்தல் தேதி, அதேபோல் ஒவ்வொரு தொகுதிகளிலும் வேட்பாளர்கள் பட்டியல், யாரெல்லாம் எந்தெந்த கட்சியின் சார்பில் போட்டியிடப் போகின்றனர், எந்தெந்த தொகுதியில், எந்தெந்த சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட போகிறாங்க அப்படின்ற மாதிரி கூட்டணி கட்சிகள் பற்றிய அறிவிப்புகளும், அது சார்ந்த கூட்டணிகள் பற்றிய, கூட்டணியில் யார் யார் இடம்பெற்றிருக்காங்க, அதில் எந்தெந்த தொகுதியில் போட்டியிட போகிறாங்க அப்படிலாம் வேட்பாளர் பட்டியலையும் ஒவ்வொரு கட்சிகள் அறிவித்து வந்துகிட்டு இருக்காங்க. அதேபோல் ஒவ்வொரு கட்சிகளும் அதை தேர்தல் அறிக்கை, தேர்தல் வாக்குறுதிகளையும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதில் அதிகப்படியாக மக்கள் அதிகப்படியாக இருப்பது ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சியினர் தேர்தல் வாக்குறுதியில் என்னென்ன அறிவிப்புகளை வெளியிடுவார்கள், அதேபோல் அதிகப்படியான எதிர்பார்ப்புகள் என்ன அப்படின்ற மாதிரி தான் காத்துட்ருக்காங்க. அதில் எதிர்க்கட்சியான ஏடிஎம்கே 2026 தேர்தல் அறிக்கை மற்றும் தேர்தல் வாக்குறுதியில் ஒவ்வொரு கட்டங்களாக அந்த ஏடிஎம்கேவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளியிட்டு கொண்டிருக்காங்க. அதே அடிப்படையில் பாருங்க ரேஷன் அட்டைக்கு 3 இலவச சிலிண்டர் அப்படின்ற மாதிரி இந்த தேர்தல் வாக்குறுதி, தேர்தல் அறிக்கையில் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கா சொல்லப்படுது. இந்த 3 இலவச சிலிண்டர் யாருக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா, அரிசி ரேஷன் அட்டை வைத்திருப்பவர்களுக்கு, தமிழ்நாட்டில் அரிசி ரேஷன் அட்டை வைத்திருப்பவர்களுக்கு வருடத்திற்கு 3 சிலிண்டர் என இலவச சிலிண்டர்கள் வழங்கப்படும் என இந்த இலவச சலுகைகள் அறிவிக்கப்பட்டிருக்கு. அதாவது இந்த தேர்தல் அறிக்கையின் அடிப்படையில் அரிசி ரேஷன் அட்டை, குறிப்பாக தமிழகத்தில் அந்த அரிசி ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தான் அதிகப்படியான சலுகைகள் வழங்கப்பட்டிருக்கு. இதில் தமிழ்நாட்டில் வரைக்கும் மொத்தம் 5 வகையான அட்டைகள் இருக்குது. இதில் பிஹெச்எஸ், பிஹெச்ஹெச், ஏஏஒய் இதுதான் அரிசி ரேஷன் அட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அரிசி ரேஷன் அட்டை வைத்திருப்பவர்களுக்கு தான் அரசு வழங்கக்கூடிய சலுகைகள், மானியங்கள் அதெல்லாம் தொடர்ந்து மத்திய மற்றும் மாநில அரசுகள் வழங்கக்கூடிய சலுகைகள் கிடைக்குது. அதன் அடிப்படையில் அரிசி ரேஷன் அட்டை வைத்திருப்பவர்களுக்கு வருடத்திற்கு 3 சிலிண்டர் இலவசமாக வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி அஇஅதிமுக, அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனது தேர்தல் வாக்குறுதிகளை தெரிவித்திருக்காங்க. இது பார்த்திங்கன்னா இந்த 3 இலவச சிலிண்டர் அரிசி ரேஷன் அட்டை வைத்திருப்பவர்களுக்கு வருடத்திற்கு 3 சிலிண்டர் அப்படின்ற மாதிரி அறிவிக்கப்பட்டிருக்கு. இது 2026ஆம் ஆண்டு தேர்தலுக்கான வாக்குறுதியாக வெளியிடப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கல்வி கடன் தள்ளுபடி, கூட்டுறவு வங்கியில் இருக்கக்கூடிய கடன் தள்ளுபடி அப்படின்ற மாதிரி கூடுதலான அறிவிப்புகளும் இந்த தேர்தல் அறிக்கையில் தேர்தல் வாக்குறுதியில் வெளியிடப்பட்டிருக்கு, குறிப்பிடத்தக்கது. இதில் அரிசி ரேஷன் அட்டை வைத்திருப்பவர்களுக்கு இந்த சலுகைகள் வழங்கப்படும் என்றும் 2026ஆம் ஆண்டுக்கான தேர்தல் வாக்குறுதிகளாக ஏடிஎம்கே இந்த தேர்தல் வாக்குறுதிகளை வெளியிட்டிருக்காங்க. இந்த 3 இலவச சிலிண்டர் வருடத்திற்கு, அதாவது வருடத்திற்கு 3 சிலிண்டர் என்ற அடிப்படையில் இலவச சிலிண்டராக வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி இந்த தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கு. குறிப்பாக ரேஷன் அட்டைதாரர்கள் அனைவருக்கும் கிடையாது, அரிசி ரேஷன் அட்டை வைத்திருப்பவர்களுக்கு இந்த 3 இலவச சிலிண்டர் வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி நிபந்தனை இருக்குது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் மொத்தம் 6 வகையான குடும்ப அட்டைகள் இருக்குது. அதாவது பிஹெச்எஸ், பிஹெச்ஹெச், அதே மாதிரி பிஹெச்ஹெச், ஏஏஒய், அதே மாதிரி சுகர் அட்டை, அதாவது சர்க்கரை அட்டை, எந்த பொருட்களும் வாங்காத சும்மா அது அடையாளத்துக்கு முன்னாடி என்சி, அதாவது என்சி அப்படின்றது. அதுக்கப்புறம் காக்கி அட்டைகள், இது போன்ற அட்டைகள் தமிழகத்தில் வழங்கப்பட்டு வருகிறது. இதில் அரிசி ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மட்டும் எந்த ஒரு சலுகையாக இருந்தும் அதிகப்படியாக மத்திய மாநில அரசுகளாக இருக்கட்டும், பொங்கல் பரிசுகளாக இருக்கட்டும், அதாவது மகளிர் உரிமை தொகைக்கான விண்ணப்பிப்பதற்கு, எந்த ஒரு திட்டங்களை பெறுவதற்கும், சலுகைகளை பெறுவதற்கும் இந்த அரிசி ரேஷன் அட்டைதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படுகிறது. அவ்வாறு பார்த்திங்கன்னா தற்போது வெளியிடக்கூடிய தேர்தல் அறிக்கையிலும், அதாவது எந்த ஒரு அறிவிப்பாக இருந்தாலும், எந்த ஒரு சலுகையாக இருந்தாலும் ரேஷன் அட்டை சார்பாக வழங்கப்பட்டால் அது அதிகப்படியாக அந்த ரேஷன் அட்டை, அரிசி ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மட்டுமே அந்த சலுகைகள் வழங்கப்பட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் தான் இந்த அரிசி ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வருடத்திற்கு 3 இலவச சிலிண்டர் வழங்கப்படும் அப்படி மாதிரி ஏடிஎம்கே சார்பில் தனது தேர்தல் வாக்குறுதிகள் வெளியிட்டிருப்பதாக தகவல் வெளியாயிருக்கு. இந்த அறிவிப்புகள் 3 இலவச சிலிண்டர் வருடத்திற்கு, அதாவது 12 மாதங்கள் 3 சிலிண்டர் எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா எந்த முறையில் எடுத்துக்க வேண்டும் அப்படின்றால இது வாக்குறுதி, தேர்தல் வாக்குறுதியில், தேர்தல் அறிக்கையில் இந்த அறிவிப்பு
இடம்பெற்றிருக்கிறதாக சொல்லப்படுது. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். மீண்டும் இதேபோல் ஒரு பயனுள்ள தகவலை சந்திக்கலாம். நன்றி.